ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபேக்டரிக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்லாம் தேவைப்படும்? இப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனல் அண்ட் பேஜஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு, உங்களோட மார்க்கெட்டிங் எல்லா விஷயத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல் அண்ட் பேஜஸ்ல நான் ரெகுலராக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம பிசினஸ்ல நமக்கு ஏதாவது ஒரு இன்டரப்ஷன் வருது, இப்போ நேச்சுரல் கெலாமிட்டினாலேயோ, ஃபயர்னாலேயோ, இல்லை வந்து வெள்ளத்தினாலேயோ நமக்கு வந்து ஒரு டவுன் டைம் ஆகுது, ப்ரொடக்ஷன் நம்மளால ரன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு வரக்கூடிய லாஸ் ஆஃப் இன்கமுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் தான் வந்து பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் இல்லாத டயத்துல வரக்கூடிய எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம மீட் அவுட் பண்றதுக்கு, நமக்கு அந்த டைம்ல வரக்கூடிய லாஸஸை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். செகண்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ். இப்போ நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னாலயோ, இல்லை ஃப்ளட்னால, ஃபயர்னால நம்ம பில்டிங்ஸ்க்கு எதுவும் டேமேஜ் ஆகுது, அதனால நம்ம கம்பெனிக்கு எதுவும் லாஸ் வருது, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியான காஸ்ட் வருது அப்படின்னா அதை வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, ஃபேக்டரிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸ், காஸ்ட்லியான மிஷினரிஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மிஷினரிஸ்ல வரக்கூடிய பெரிய பிரேக் டவுன்ஸ் அண்ட் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுல வரக்கூடிய லாஸஸை வந்து நம்ம கிளைம் பண்றது இந்த மிஷினரி இன்சூரன்ஸ் மூலமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, ஃபேக்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எதுவும் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல அவங்களுக்கு எதுவும் இன்ஜுரிஸ் ஆகுது, ஆக்சிடென்ட்ல எதுவும் அவங்க டெத் ஆகுறாங்க, இல்ல டிசபிலிட்டி ஆகுறாங்க அப்படின்னா அதை கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் மூலமா நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு நம்ம பண்ற இன்சூரன்ஸ். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகுது, அதனால நமக்கு எதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து ஸ்டாக்ஸ் இன்சூரன்ஸ். இப்போ நேச்சுரல் கெலாமிட்டினால ஆகலாம், இல்லை ஒரு ஃபயர்னால ஆகுது, இல்லை ஒரு ஃப்ளட்னால ஆகுது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல வந்து அதனால நமக்கு வரக்கூடிய லாஸஸை வந்து இதுல வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாட் ஓன்லி வேர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கிடையாது, இப்போ ஸ்டாக்ஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நம்ம வேர் ஹவுஸ்ல இருந்து நம்மளோட இப்போ மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த டிரான்சிட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு நம்ம பண்ண வேண்டிய இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் இன் டிரான்சிட் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம சப்ளை பண்ண வேண்டிய இடம் வரைக்கும் நம்மளோட லைபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட சேஃப்டிக்கு நம்ம பண்ற இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த டிரான்சிட் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், பையர்ஸ், அவங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட்னால எதுவும் இன்ஜுரி ஆகுது, அவங்களுக்கு வேற எதுவும் ஹார்ம் ஆகுது அப்படின்னா அவங்க கோர்ட்ல வந்து ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்னால நமக்கு எதுவும் அன்ஃபோர்சினா நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வருது, ரிஸ்க் ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, இதனால ஹார்ம் ஆயிடுச்சு, இல்ல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனாலதான் இந்த இன்ஜுரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து நமக்கு லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய பீப்புள், இப்போ அவங்க சீனியர் பீப்புள் எடுக்கிற டெசிஷன்னாலேயோ, அவங்களோட மிஸ்கான்டக்ட்னாலேயோ, அவங்களோட எதுவும் பிஹேவியர்னாலேயோ வந்து கம்பெனிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவங்க மேல எதுவும் கேஸ் போடுறாங்க, அதனால எதுவும் லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நம்ம எதுவும் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அதுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. பப்ளிக்னால நமக்கு வரக்கூடிய லாசஸ், இப்போ பப்ளிக் பீப்புள் வராங்க, சப்ளையர்ஸ் வராங்க, வெண்டார்ஸ் வராங்க, வந்து இப்போ நம்ம பிரெமிசஸ்குள்ள வேற யாராவது எம்ப்ளாயிஸ் தவிர மற்ற பீப்புள் உள்ள வரும்போது அவங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க வேற எதுவும் நமக்கு இப்போ கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு, அதனால வரக்கூடிய ஃபினான்ஷியல் லாசஸ், அதனால வரக்கூடிய லைபிலிட்டிஸை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இந்த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ். இப்போ வந்து நம்மளோட பிரெமிசஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, இப்போ லாஸ் ஆஃப், இப்போ அவங்க எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு,
இப்போ ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, எதுவும் இன்ஜுரி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பீரியட்ல அவங்க ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு ஏதோ காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த ஒர்க் பண்ணாத பீரியட்ல அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எம்ப்ளாயிஸோட மெடிக்கல் சம்பந்தமான இஷ்யூஸ் பிளஸ் அவங்களுக்கு லாஸ் ஆஃப் வேஜஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சைபர் இன்சூரன்ஸ். சைபர் அட்டாக்ஸ், டேட்டா பிரீச்சஸ், சைபர் ரிஸ்க்ல இருந்து நம்ம கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த சைபர் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்டரிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிஷனலா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் அண்ட் அசட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரா வந்து நம்மளோட மிஷினரிஸை வந்து கரெக்டா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியும். பிரேக் டவுன் ஆகாம நம்ம கரெக்டா வந்து டைமுக்கு நம்மளோட ஷெட்யூல் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ பிரேக் டவுன் ஆகாம நம்ம வந்து கரெக்டான டைம்ல நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத செலவுகள், பிரேக் டவுன் டைம் இது எல்லாமே நம்மளால வந்து ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். ஸோ சிஎம்எம்எஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் எப்படி என்ன அப்படின்னா ஒவ்வொரு மிஷினரிக்கும் நம்ம வந்து QR கோட் மூலியமா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும். எந்த டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாங்க, கடைசியா எப்போ சர்வீஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ வருது, யார் வந்து சர்வீஸ் பண்ணாங்க, என்னென்ன இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து மிஷினரிஸை வந்து வேற டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எங்கெங்கெல்லாம் மூவ் பண்றாங்க அப்படின்றத வந்து சிம்பிளா உங்க மொபைல் போன்ல ஒரு ஆப் மூலியமாவோ ஒரு லேப்டாப் மூலியமா ஒரு கம்ப்யூட்டர் மூலியமா உங்களால ஈஸியா வந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்க வந்து டைமுக்கு உங்களோட ஷெட்யூல் சர்வீஸ் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ மிஷினரிஸ் வந்து டவுன் டைம் ஆகாம பிரேக் டவுன் வராம நம்ம பார்த்துக்கும் போது நம்மளோட அந்த தேவையில்லாத காஸ்ட், நம்மளோட பிரேக் டவுன் காஸ்ட் இது எல்லாமே வந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டீடைல்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா எதுவும் கொட்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ்க்கு தேவையான எல்லா இன்சூரன்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக உங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான இன்சூரன்ஸும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிஎம்எம்எஸ் சாஃப்ட்வேர் தேவைப்படுது, உங்களோட மெஷினரிஸை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு, உங்களோட எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு 15 days ட்ரையல் வந்து என்னையால கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ வேணும் அப்படின்னாலும் என்னையால வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட பேஜஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனல் அண்ட் பேஜஸை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலரா நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.